சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் ஃபைனலிஸ்ட்ட அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்னப்பா சொல்ற? டாப் 10 இன்னும் வரல. அதுக்காகவும் ஃபைனலிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? உண்மைதானா? அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, நமக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. செட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் இப்ப தான் ஸ்டார்ட் ஆன மாரி இருந்துச்சு. ஆனா அதற்குள்ளார பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டாப் 10 செலக்ட் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னும் ஒரு 3, 4 வாரங்கள் மட்டும் தான் இந்த எபிசோட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சீசன் வந்து முடிவுக்கு வந்துரும். யாரு ஃபினாலே வின்னர் அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இந்த மாதிரியான நிலையில இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போதே நிறைய குட்டி குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே ஃபில்டர் பண்ணி லாஸ்ட்டா டாப் 12 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த ஒரு டாப் 12 அப்படிங்கிறது டாப் 10ஆ மாறப்போகுது. அண்ட் இந்த ஒரு டாப் 10ல தான் டாப் 5 ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதில் வந்து டெக்னிக்கலி ஒரு லாஜிக்கான விஷயத்த வந்து டீம் வந்து வச்சிருக்காங்க. 1 விசஸ் 1 ரவுண்ட் கிட்டத்தட்ட 12 கண்டஸ்டண்ட்டை 6 ஆறா பிரித்து நேரடியாக மோத விட போகிறாங்க. அண்ட் இப்படி மோதும் போது 2 பேர் வந்து எலிமினேஷன் ஆக போகிறாங்க. ஸோ 10 பேர் இருக்க போகிறாங்க. இதுதான் வந்து இந்த சீசனோட மோட்டோ. ஆனால் இந்த ரவுண்ட் மோட்டோவை தாண்டி 1 விசஸ் 1 அப்படிங்கிறப்ப நம்ம தெளிவாக பார்த்துடலாம் யார் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் ரொம்ப ரோவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் ரொம்ப சூப்பராக பீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டாப் 5 செலக்ட் ஆவாங்க. இந்த ஒரு விஷயத்த ஜட்ஜஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதற்கு முந்தைய சீசன்கள்லையுமே இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த டாப் 5 யாரு அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். எப்பவும் போல இல்லாமல் இந்த சீசனில் சுட்டி குழந்தைகள் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பாடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியல. ஒரு பக்கம் நிரூபம் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அவரு அபிஷேகா கூட போட்டு விட்டாங்க. ஸோ நிரூபமா அபிஷேகாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுமன்ராஜ் அவர்கள் இருக்காரு. அவருக்குமே டஃப்பான ஒரு காம்படிட்டர் தான் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது யார் வருவாங்க அப்படின்னு சொல்கிறதே இந்த சீசனில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிலையில் எனக்கு ஒரு 2 பேரை ஷுவராக சொல்ல முடியும். ஒன்று வந்து சுமன்ராஜ், இன்னொன்று வந்து அபிஷேகா. ஏன்னா ரசிகர்கள் மத்தியில் இவங்க 2 பேத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இவங்க 2 பேருமே கண்டிப்பாக டாப் 5க்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். அதை தாண்டி இருக்கக்கூடிய வர்ஜா, அதுக்கப்புறம் நிரூபம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் செலக்ட் ஆகி டாப் 5க்குள்ளே வருவாங்களா, இந்த ஒரு சீசனோட ஃபினாலேக்கு என்ட்ரி ஆவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு சீசன் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஒரு சீசனாக இருக்குது. ஸோ கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, டீம் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, ஏன்னா ரசிகர்கள் மத்தியில் நிறைய பேர்த்துக்கு இந்த சீசனில் வந்து ஆதரவு இருக்குது. ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் எடுத்தாலும் டீம் வந்து பாரபட்சம் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிடுவாங்க. இந்த மாதிரியான காரணத்தினால இந்த டாப் 10 டாப் 5 ஃபில்டர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசனில் டாப் 5ல யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் யார் இந்த சீசனை வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.